الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. قال نبينا صلى الله عليه وسلم: مروا أولادكم بالصلاة وهم أبناء 7 سنين إلى آخر هذا الحديث المبارك. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் நம்மை படைத்த நம் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒருவனுக்கே உரித்தாக. வல்ல ரஹ்மானின் கருணையும் ஈடேற்றமும் சாந்தையும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி சிறந்த முன்மாதிரிகளாக திகழும் சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் அன்பிற்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் நம்முடைய வாழ்வில் பல மாற்றங்களை நம்முடைய முன்னேற்றங்களுக்குரிய வழிவகைகளாக ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த துன்யாவில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் அல்லாஹ் தஆலா மனிதர்களின் படிப்பினைக்காகவே வைத்திருக்கிறார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நிறைய இடங்களில் மனிதர்களை சிந்திக்க சொல்கிறார். மனிதர்களே, என்னுடைய படைப்பில் இதையெல்லாம் நீங்கள் பாருங்கள். நான் இந்த மலையை எப்படி படைத்திருக்கிறேன், இந்த ஒட்டகத்தை எப்படி படைத்திருக்கிறேன். இப்படி அல்லாஹ் தஆலா வானம், பூமி போன்ற எல்லா படைப்பினங்களிலும் எல்லா காலங்களிலும் அல்லாஹ் நமக்கு பல்வேறு படிப்பினைகளை, அத்தாட்சிகளை வைத்திருக்கிறார். அதில் ஒரு உயர்ந்த ஒரு விஷயம்தான் நாம் எப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வெயிலுடைய நிலைகள். இந்த வெயிலை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு பல்வேறு படிப்பினைகளையும் அத்தாட்சிகளையும் நமக்கு வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த வெயில் இருக்கிறது, இந்த வெப்பம், மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த உஷ்ணம் இருக்கிறது, இது நரகத்தினுடைய உஷ்ணமாக இருக்கிறது. நரகத்தை அல்லாஹ் தஆலா நாம் பார்க்கக்கூடிய இந்த வெப்பத்தை விட, நாம் உண்டாக்கக்கூடிய நெருப்பினுடைய அந்த வெப்பத்தை விட 70 மடங்கை விட அதிகமான உஷ்ணம் கொண்ட, வெப்பம் கொண்ட அந்த நரகம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அன்பரை கேட்கிறது, யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய வெப்பத்தை நான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதனால் நான் இதை மூச்சு விடுகிறேன் என்று சொல்கிறது. வருடத்திற்கு 2 தடவை. அதில் முதலாவது தடவை இந்த வெப்பத்தினுடைய சூழ்நிலை, வெயில் காலங்களில் நாம் காக்கக்கூடிய இந்த உஷ்ணம் இருக்கிறது, நரகத்தினுடைய அந்த மூச்சு காற்றாக இருக்கிறது. நரகத்தினுடைய மூச்சு காற்று, இந்த மூச்சையே நம்மளால் தாங்க முடியல அப்படின்னு சொன்னா நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கு. இன்னொன்று இருக்கிறது, இது குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான குளிர். இந்த கடுமையான குளிரும் நரகத்தினுடைய உஷ்ணமாக இருக்கிறது. நரகத்தினுடைய அது வெளியிடக்கூடிய மூச்சாக இருக்கிறது. அப்ப நரகம் எப்படிப்பட்ட கடுமையான குளிரும் இருக்கும். அல்லாஹ் தஆலா நரகத்தை பல்வேறு வேதனைகளை வைத்திருக்கிறார். நரகம் இருக்கிறது, வெப்பம் மட்டுமல்ல, பல்வேறு கடுமையான குளிரும் அதில் இருக்கிறது. இப்படி அல்லாஹ் தஆலா நரகத்தை ஒரு பயங்கரமான வேதனை தரக்கூடிய இடமாக ஆக்கியிருக்கிறார். அதில் ஒரு விஷயம் தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வெப்பம், இந்த வெயிலினுடைய தாக்கங்கள். இதில் அல்லாஹ் தஆலா நமக்கு பல்வேறு படிப்பினைகளை வைத்திருக்கிறார். இது எப்படி உணரணும் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நீங்கள் ஒன்று கூட்டப்படுவீர்கள். அல்லாஹ் தஆலா செம்பினாலான தரையில் உங்களை ஒன்று கூட்டுவார். அது எப்படிப்பட்ட புதிதாக இருக்கும் என்று சொன்னால்,
சாயந்தர மாலை நேரத்தில் மகரிபிற்கு முன்னால் சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் மஞ்சளித்து காணப்படக்கூடிய அது போன்ற ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் மஹ்ஷரில் ஏற்படுத்துவார். அந்த நிலையில் மனிதர்கள் எல்லாம் ஒரே மைதானத்தில் ஒன்று கூடி இருப்பார்கள், செம்பு தரையில் அவர்கள் ஒன்று கூடி இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சூரியனுக்கு கட்டளையிடுவார். அந்த சூரியன் ஒரு பனைமரத்தினுடைய உச்சிக்கு வந்து மனிதர்கள் மீது அந்த சூரியன் இருக்கும். அந்த நேரத்தில் மனிதர்கள் தங்களுடைய பாவங்களின் அளவு வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். சுகையானவர்களே, இது அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் மீட்சி பெற வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீள வேண்டும், நாம் ஆகிரத்தினுடைய மறுமையுடைய சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சொன்ன ஒரு அருமையான நபிமொழி. நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கொஞ்ச நேரம் வெளியில போறதுனால நமக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுகிறது. எத்தனையோ நபர்கள் வெயில் காரணமாகவே மௌத்தாக இருக்கிறார்கள், மரணத்தை தழுவுகிறார்கள். பல்வேறு இடங்களில் அந்த தரைகளில் என்ன செய்கிறார்கள், முட்டையை உடைத்து ஆம்லேட் எல்லாம் கொடுக்கிறார்கள். இது போன்ற நிலைகள் எல்லாம் மனிதர்கள் பார்க்கிறார்கள். இது போன்ற கடுமையான வெப்பம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் தாங்க முடியவில்லை. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சூரியனுக்கு இப்படி ஒரு கட்டளை இட்டு விட்டால் நம்முடைய நிலை என்ன ஆகும்? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அதைதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறார், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, என்னுடைய நல்லடியார்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் பார்க்கக்கூடிய நெருப்பை போன்றதல்ல. வகூதுஹன் நாஸ், அதனுடைய எரிபொருள் மனிதர்களாக இருப்பார்கள். நாம் எரிக்கக்கூடிய விறகுகளை போன்று அல்லாஹ் தஆலா மனிதர்களின் மூலமாக அந்த நரக நெருப்பை எரியூட்டுவார். வல் ஹிஜாரா, அல்லாஹ் சொல்கிறார், அந்த நரகத்தினுடைய எரிபொருளாக கற்கள் இருக்கும். கல்களை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்? கற்களை கொண்டு அல்லாஹ் அந்த நரக நெருப்பினுடைய உஷ்ணத்தை அதிகமாக்குவார். அல்லாஹ் அக்பர். மலாயிகத்துல் அக்பாருன் ஷிதாத், அல்லாஹ் சொல்கிறான், நரக நெருப்பை, நரக நெருப்பினுடைய நரகத்தினுடைய பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய வானவர்கள் அவர்கள் இறக்கமுடையவர்களாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அக்பாருன் ஷிதாத், அவர்கள் கடுமையானவர்களாக இருப்பார்கள். லா யஸூலுல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் சொன்ன விஷயத்திற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் கேட்பார்கள், பாரு அவலக்கும் தஅதீக்கும் ரசூலுக்கும் பில் பையினாத், அந்த வானவர்களை பார்த்து கேட்பார்கள், நரகத்தினுடைய காவலாளிகளை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் சொல்ல வேண்டாமா, எங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? இந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தர வேண்டும், இந்த நரக நெருப்பிலிருந்து எங்களுக்கு சிறிது நேரம் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் கேட்பார்கள், அவலம் தஅதீக்கும் ரசூலுக்கும் பில் பையினாத், உங்களுடைய தூதர்கள், உங்களுக்கு அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் தெளிவான அத்தாட்சிகளை உங்களிடத்தில் கொண்டு வரவில்லையா? குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் படிக்கவில்லையா, பார்க்கவில்லையா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை எல்லாம் நீங்கள் இந்த துனியாவில் உலகத்தினுடைய வாழ்க்கையை கேட்கவில்லையா? அவர்கள் சொல்வார்கள், பலா, கண்டிப்பாக நாங்கள் கேட்டோம், கண்டிப்பாக கேட்டோம். அப்ப அந்த மாணவர்கள், உங்களுடைய வேதனையில் நீங்கள் ஈடுத்திருங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட இழிவான நிலை நமக்கு உருவாகக்கூடாது என்று நாம் கருதினார். அந்த வெப்பமான நரக நெருப்பினுடைய பயங்கரமான சூழ்நிலையை நாம் பயப்படக்கூடியவர்களாக இருந்தால், சங்கையானவர்களே, நம்முடைய மௌத்திற்கு முன்னால் நம்முடைய அமல்களை, சிந்தனைகளை, செயல்களை நாம் அல்லாஹ்வுக்கு பிரியமான முறையில் அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் உயர்தரமான சொர்க்கத்தை நமக்கு வாக்களித்திருக்கிறார். உயர்தரமான சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், உங்களை மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தினரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த கோடை காலத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் தஆலா அமானிதமாக தந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் விஷயத்தில் நாம் அதிகமான கவனம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். சங்கையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் நீங்கள் விரும்பக்கூடியதில்லை, குழந்தைகள் என்பது நான் விரும்பக்கூடியது, நான் படைக்கக்கூடியது, என்னுடைய படைப்பில் வல்லமை உள்ளது. யஹ்புலு மைஷாவின் ஆசா, நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறேன். யஹ்புலு மைஷா ருகூர், அல்லாஹ் சொல்கிறார், நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அல்லாஹ் தருகிறார். தான் நாடியவர்களுக்கு இரண்டையும் தருகிறார். யஹ்புலு மைஷா வகைவா, நான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மலட்டு தன்மையுடையவர்களாக, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக அல்லாஹ் தஆலா அவர்களை வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட், அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு நிஅமத் குழந்தை பாக்கியம் என்பது. அந்த குழந்தைகளை சரியான முறையில் உருவாக்கக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். நாளை மறுமையுடைய நாளில் இந்த குழந்தைகள் நமக்கு எதிரான சூழலில் உருவாகிவிடக்கூடாது. நம்முடைய
மனைவிமார்கள், உங்களுடைய குழந்தைகளில் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள். யாருக்காக? அதுவல்லக்கும், உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்படி பேசுகிறார்? அவர்களுடன் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் நினைக்கிறோம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு நான் எல்லா வகையான ராகத்தையும் கொடுத்திருக்கிறேன், அவர்களுக்கு எல்லா விதமான மகிழ்ச்சியான உலகத்தினுடைய எல்லா விதமான சோதனைகளுக்கு வசதிகளை நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன், அவர்களை நான் சந்தோஷமாக தானே வைத்திருக்கிறேன். எப்படி அவர்கள் விரோதியாக முடியும்? எப்படி விரோதியாக முடியும்? கண்ணியமானவர்களே, நாளை மறுமையுடைய நாளில் ஒவ்வொரு நபர்களையும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கும் பொழுது, நான் கொடுத்த ஞானத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய், எப்படி நீ அதை பயன்படுத்தினாய் என்ற கேள்வி வரும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருந்த குழந்தை பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா நினைவூட்டுவார். எத்தனையோ நபர்களை பார்த்தாய், குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் விட நான் உனக்கு குழந்தையை கொடுத்திருந்தேனே, அந்த குழந்தைய விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்? கண்ணியமானவர்களே, தர்பியத்துல் அவுலாத், நம்முடைய குழந்தைகளை பராமரிப்பது, அவர்களை உருவாக்குவது என்பது ஒரு கலை. அதை நாம் சரியான முறையில் செய்துவிட்டோம் என்று சொன்னால், நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் விட்டு செல்லக்கூடிய உயர்தரமான விஷயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுக்கும் உலகத்திற்கும் உள்ள தொடர்புகள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால், நம்முடைய ஜனாசா நம்முடைய வீட்டிலிருந்து புறப்பட்டதற்கு பின்னால் நம்முடன் வரக்கூடிய விஷயங்கள் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிலையான தர்மம். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய, நம்ம மௌத்திற்கு பின்னால் வரக்கூடிய நிலையான தர்மங்கள். இரண்டாவது, மார்க்க கல்வி. அந்த கல்வியை கொண்டு மக்கள் பலன் பெற்றுக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த நன்மையை நமக்கு கொண்டு வந்து கொண்டே இருப்பார். மூன்றாவதாக சொன்னார்கள், வலது சாலிஹுன் யதுஊலா, அந்த மனிதனுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள். நல்ல பிள்ளைகள். ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் விட்டு செல்லக்கூடிய உயர்தரமான நியமத்துகள் தன்னுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய கபரில் காண்பித்துக் கொண்டிருப்பார். அந்த மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், இந்த அமல்களை எல்லாம், இந்த நன்மைகளை எல்லாம் நான் துன்யாவில் செய்யவே இல்லையே. அல்லாஹ் சொல்வார், உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் உனக்காக செய்த பாவ மன்னிப்புகள், அந்த துஆக்கள், அதன் காரணமாக நான் எனக்கு இந்த தரஜா அமைத்தது. கண்ணியமானவர்களே, அதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். எத்தனையோ நபர்கள் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? கை செய்யப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எத்தனையோ நபர்களுடைய ஜனாசா இருக்கிறது. அந்த ஜனாசாவுக்கு முன்னால் இன்று தொடரக்கூடிய கடைசி துஆவாக இந்த உலகத்தில் அந்த மனிதனுக்கு முன்னால் நாம் அவருக்காக கேட்கப்படக்கூடிய உயர்தரமான தொழுகை ஜனாசா. அந்த ஜனாசா துஆ, அந்த ஜனாசாவுடைய தொழுகை இருக்கக்கூடிய பல நபர்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஜனாசா தொழுகையின் முறை தெரியாது. ஜனாசாவுடைய தொழுகையை நாம் எப்படி தொழ வேண்டும்? ஜனாசாவுடைய தொழுகை, அந்த மையத்திற்காக செய்யக்கூடிய துஆ பிரார்த்தனை நம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த பாக்கியம் நிறைந்த துஆக்களை கூட இன்று எத்தனையோ பல பிள்ளைகள் தெரியாமல் ஒரு சம்பிரதாயத்திற்காக வேண்டி கைத்தட்டி நிற்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கேஸ் என்று சொல்லுங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவோ கஷ்டங்களுக்கு பின்னால், எவ்வளவோ சிரமங்களுக்கு பின்னால் அந்த பிள்ளைகளை உருவாக்குகிறார். ஆனால் தன்னுடைய மறைவிற்கு பின்னால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவாகும்? அந்த பிள்ளைகளின் மார்க்கத்தை எப்படி நிலைத்திருப்பார்கள்? அந்த பிள்ளைகள் நாளை நரகத்திற்குரியவர்களாக ஆகிவிடக் கூடாது. என்னுடைய பிள்ளைக்கு ஏதேனும் ஒரு சிறிய கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், இந்த துன்யாவில் என்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது காய்ச்சல் ஏற்பட்டு விட்டால், ஒரு சிறிய சிரமம் ஏற்பட்டு விட்டால் துடித்து போகக்கூடிய நாம் நாளை மறுமை நாளில் ஒரு பயங்கரமான வெப்பம் நிறைந்த நரகத்திற்குரியவர்களாக அவர்களை மாற்ற முடியுமா? மாற்ற நாம் ஆசைப்படுவோமா? நிச்சயமாக முடியாது. அப்படி நாம் முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில், சரியான பருவத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் சரியான முறையில் நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் சிறந்த பிள்ளைகளாக உருவாவதில் சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ பல இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய திசையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பல நபர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். எத்தனையோ பல செய்திகளை சமீபத்தில் நாம் கேள்விப்படுகிறோம். தன்னுடைய பெற்றெடுத்த தந்தையை அடித்தே கொள்ளக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார். அல்லாஹ் நம் சமூகத்தை பாதுகாத்துள்ளார். கண்ணியமானவர்களே, தன்னுடைய தந்தையை, பெற்றெடுத்த தந்தையை அடித்தே கொலை செய்யக்கூடிய பிள்ளைகள், அதிகாரம் வெட்டக்கூடிய பிள்ளைகள், இப்படிப்பட்ட கொடூரமான காலகட்டத்தில் நாம் அடைந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் நம் செய்திகளின் வாயிலாக, வீடியோக்களின் வாயிலாக பார்க்க முடிகிறது என்று சொன்னால் நமக்கும் அந்த நிலை ஏற்பட முடியாது என்று நாம் சொல்ல முடியாது. நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது.
எத்தனையோ வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவர்களை சொர்க்கத்திற்குரியவர்களாக மாற்ற வேண்டும். இந்த துன்யாவுடைய வசதி வாய்ப்பு நிலையானதல்ல, பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். இந்த துன்யாவில் பார்க்கக்கூடிய இன்பங்கள் நிலையானதல்ல, இந்த துன்யாவில் நமக்கு ஏற்படக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஆடம்பரம் நிலையானதல்ல. நாம் மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் நம்மை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதற்குரிய வாய்ப்பாக இந்த சம்மரை, இந்த கோடை காலத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய விடுமுறை காலங்களில் அவர்களுக்கு நாம் மார்க்க கல்வியினுடைய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். எந்த அளவிற்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்று சொன்னால், மிகவும் கை செய்யப்படக்கூடிய விஷயம், நாம் இந்த உலக கல்விக்காக கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவத்தில் ஒரு 10% கூட மார்க்க கல்வியினுடைய முக்கியத்துவத்துக்காக நாம் கொடுப்பதில்லை என்பதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கசப்பான ஒரு உண்மை. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்ந்த பள்ளியில் இடம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக இரவு முழுவதும் அங்கிருந்து அங்கேயே தூங்கி அடுத்த நாள் காலை விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்து அந்த பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்று எத்தனையோ பல வைராக்கியம் நிறைந்த பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். எப்படியாவது நம்முடைய பிள்ளையை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும், இந்த கல்வி நிறுவனத்தில் என்னுடைய பிள்ளை படித்தால் அவனுடைய எதிர்காலம் சிறந்ததாக இருக்கும் என்பதாக பல்வேறு கனவுகளோடும் பல லட்சங்களை கடன் வாங்கியும் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய நாம், என்னுடைய பிள்ளை மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையினுடைய நிலைக்காக நாம் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம்? எத்தனை பிள்ளைகளை நாம் தொழுகையாளிகளாக உருவாக்கி இருக்கிறோம்? எத்தனை பிள்ளைகளை நாம் ஃபஜர் தொழுகையில் பார்க்க முடிகிறது? எத்தனை பிள்ளைகள் நம்முடைய கண்ணிற்கு முன்னால் தொடரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா வஹும் அப்னாஉ 7 சினீன். உங்களுடைய பிள்ளைகளை 7 வயது, சகோதரர்களே 17 வயது இல்லை, 27 வயது இல்லை, உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களை நீங்கள் தொழச் சொல்லுங்கள். தொழுகைக்கு கூட்டி வாருங்கள், பழக்குங்கள், தொழுகையோட விஷயத்தை கற்றுக் கொடுங்கள். சொல்றாங்க, அவர்கள் 10 வயசு அடைஞ்சிட்டாங்க, 10 வயதை அடைந்தும் உங்களுடைய பேச்சை கேட்காம தொழுகையில் அவர்கள் அசால்ட்டாக கொடுபோக்காக இருந்தால் அவர்களை நீங்கள் அடிக்கலாம். யாரையும் எந்த இடத்துலையுமே அடிக்க சொல்லல, எந்த இடத்துலையும் யாரையும் அடிக்க சொல்லல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் இன்று அடிக்காவிட்டால் நாளை அல்லாஹ்வினுடைய அடிக்க அவர்கள் ஆளாகிவிடுவார்கள். அது சாதாரண அடி இல்லை, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அடி சாதாரண அடி இல்லை. எனவே நீங்கள் இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளை 10 வயது ஆயும் தொலைவில்லை என்று சொன்னால் அடித்தாவது அந்த பிள்ளைகளை நீங்கள் தொழுகையாளிகளாக மாற்றுங்கள். இது உங்களுடைய கடமை, பொறுப்பு என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையில் நமக்கு உபதேசிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய உயர்தரமான கிஃப்ட் என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பிறந்த நாள் பரிசாக எதையும் கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த மதிப்பெண்கள் எடுத்துவிட்டால் பாராட்டுகிறோம். விளையாட்டுகளில் முதன்மையாக வந்துவிட்டால் நாம் சந்தோஷப்படுகிறோம், கொண்டாடுகிறோம், விருந்து வைக்கிறோம். கண்ணியமானவர்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தரக்கூடிய உயர்தரமான உயர்ந்த பரிசு என்னவென்று சொன்னால் ஒழுக்கம் நிறைந்த மார்க்க கல்வியை கொடுப்பதுதான் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு சொல்லக்கூடிய உயர்தரமான விஷயம் என்று சொன்னார்கள். ஒழுக்கம் நிறைந்த கல்விதான் அவசியம். கல்வி கொடுப்பது முக்கியம் அல்ல, எப்படி என்னுடைய மகன் எப்படி என்னுடைய கல்வியின் உலக கல்வியில் முன்னேறி இருக்கிறார் என்பது பெருமை அல்ல. என்னுடைய பிள்ளை பெரியவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார், சிறியவர்கள் மீது எப்படி இரக்கம் காட்டுகிறார், அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது, அவருடைய ஒழுக்கம் சரியாக இருக்கிறதா என்பதை கவனிப்பதுதான் ஒரு ஆண், ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு தரக்கூடிய உயர்தரமான வெகுமதி என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோமா என்பதை எல்லாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் சிறந்த பிள்ளைகளாக நம்முடைய சந்ததிகளை கண்குளிர்ச்சியான நிலையில் நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறார், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய முறை எப்படி இருக்கும் என்று சொன்னால், தன்னுடைய மனைவிகளின் மூலமாகவும் பிள்ளைகளின் மூலமாகவும் ரப்பே எனக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக, சந்தோஷத்தை நிம்மதியை தருவாயாக என்று துஆ இருக்கிறது. சாதாரண வாக்கியம் அல்ல. அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாம் எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய மனைவி மக்கள் மீது ஒரு முஹப்பத், ஒரு அன்பு, பிரியம், பாசம், ஒரு கண் குளிர்ச்சி, நிம்மதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒழுக்கம் நிறைந்த கல்வியையும் மார்க்கப்பட்டுள்ள பெண்களாகவும்
மார்க்கம் நிறைந்த பிள்ளைகளாகவும் அவர்களை உருவாக்குவதில் தான் நாம் வெற்றி பெற்ற மனிதர்களாக முடியும் என்பதை நாம் உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே இந்த விடுமுறை காலங்களில் நம்முடைய பிள்ளைகளை பள்ளிவாசல்களோடு தொடர்புடைய பிள்ளைகளாக நாம் ஆக்க வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு நேரம் பருவான தொழுகைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வருவது, அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்பது, எங்கெல்லாம் மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ, உதாரணமாக அசருக்கு பின்னால் ஃபஜ்ருக்கு பின்னால் எந்தெந்த இடங்களில் எல்லாம் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்களோ, மதரசாக்கள் இருக்கிறதோ, அங்கு நம்முடைய பிள்ளைகளை ஆர்வமாக நாம் சேர்க்க வேண்டும். எத்தனையோ பல இடங்களில் இந்த கோடை காலத்தினுடைய சிறப்புக்காக என்ன செய்கிறார்கள், பல்வேறு இடங்களில் மதரசாக்கள் நடத்துகிறார்கள், பல மஹல்லாக்களில். அது போன்ற இடங்களை நாம் தேர்வு செய்து நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி அவர்களுடைய இந்த விடுமுறை காலங்களை நாம் பல்வேறு வகையில் கழித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் சிறந்த நிலையை உருவாக்குவார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தருவானாக. நம்முடைய ஹயாத்திலேயே நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்முடைய பிள்ளைகள் ஃபஜ்ர் தொழுகையில் முதல் சஃபில் நின்று தொழக்கூடிய பாக்கியத்தையும், நம்முடைய ஹயாத்திலேயே நம்முடைய பிள்ளைகள் துஆ செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடம் அழக்கூடிய பிள்ளைகளாக, அல்லாஹ்விடம் தேவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கும் நசீபையும் நம்முடைய குடும்பத்தினரை நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய சிறந்த முஃமினீன்களாக, முத்தகீன்களாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. मुहतरम भाइयों बुजुर्गों दोस्तों, अल्लाह रब्बुल इज्जत बेशुमार नियामतें हमें अता किया है। दुनिया के अंदर जो भी मखलूक़ात हैं, सारे मखलूक़ात में अल्लाह रब्बुल इज्जत हमारे लिए बहुत सारे निशानियाँ रखा है, बहुत सारे निशानियाँ हैं। धूप है, बहुत ज़्यादा है धूप की है, हरारत जहन्नम की है। जहन्नम अल्लाह से दरख्वास्त करती है, रब्बुल इज्जत मेरे अंदर जो भी हरारत है, ये हरारत को मैं जाहिर करने के लिए मुझे मौका देना चाहिए। अल्लाह रब्बुल इज्जत हर साल में 2 बार जहन्नम को अल्लाह इजाज़त देते हैं। जहन्नम धूप के ज़माने में अपने अंदर जो हरारत है, हरारत को जाहिर करती है। इसके एतबार से, इसकी वजह से ये धूप की ज़्यादा हरारत हमारे ऊपर पड़ती है। अल्लाह से हम दुआ करना चाहिए, ये धूप की जो हरारत को हम बर्दाश्त नहीं कर सकते हैं, कल आखिरत के दिन जहन्नम वाले कैसे रहेंगे, जहन्नम में जाने वालों का हाल क्या होगा, इसके बारे में हम गौर व फिक्र करने के लिए बहुत बड़ी निशानी है धूप। और एक बार अल्लाह रब्बुल इज्जत से दरख्वास्त करती है, जहन्नम सर्दी के ज़माने में बहुत ज़्यादा सर्दी होती है, ये सर्दी भी जहन्नम से ही होती है। इसलिए अल्लाह से हम दुआ करना है। अल्लाह रब्बुल इज्जत कुरान शरीफ में इरशाद फरमाते हैं, ऐ ईमान वालों, अपने आप को और अपने अहल व इयाल को भी जहन्नम से बचाओ। अपने आप को सिर्फ नहीं, अपने अहल व इयाल को, अपने बीवी बच्चों को, अपने बहनों को जहन्नम से बचाने का हुक्म है, बचाने का जिम्मेदारी है। इसलिए हम सोचना है हमारे बच्चों की तरबियत में हम क्या हाल में रहते हैं, हमारे बच्चों को क्या दिए हम। अल्लाह रब्बुल इज्जत बहुत बड़ी नेमत अता किया है। इसमें खुसूसन औलाद, बच्चे होना अल्लाह की बहुत बड़ी निशानी है, अल्लाह की बहुत बड़ी रहम और करम है। इसलिए हम सोचना है हमारे बच्चों की तरबियत में उनको नमाज सीखना है, उनको कुरान शरीफ को देना है, कुरान शरीफ सिखाना है। ये हमारी जिम्मेदारी है, इसको हम अदा करेंगे। हमारे मौत के बाद इंशाअल्लाह वो हमारे लिए दुआ करेंगे। रसूलुल्लाह फरमाया, ये दुरुस्ता वलदुन सालिह यदउला, एक इंसान इस दुनिया से मौत होने के बाद उसके लिए जो अमाल पीछे आते हैं उनमें से एक है औलाद सालिहा, नेक औलाद जो उस मरने वाले बाप के लिए जो दुआ करते हैं, इनकी दुआ को अल्लाह रब्बुल इज्जत कब्र में भी अल्लाह उस इंसान को दिखाएगा। ऐसे बच्चों को हम तरबियत देकर उनको बनाने का हुक्म है। इसलिए जो समर का सीजन है, जो हमारे बच्चे छुट्टी में रहते हैं, उनको दीनी तालीमात देने पर हम अपने आप को लाजिम करना है, उनको दीनी तालीम देना चाहिए। इसलिए हम जो भी मदारिस हैं, मकातब हैं, उन पर बस मसाजिद को नमाज सिखाना है। जो नमाज पढ़ते हैं, नमाज के लिए जब आते हैं अपने बच्चों को भी साथ लाएं, उनको नमाज सिखाएं, नमाज में कैसे करना है, कैसे क्या पढ़ना है, कुरान शरीफ कैसे पढ़ना है, इसको हम देने का हुक्म है। ये हमारी जिम्मेदारी है। कल क़यामत के दिन चंद बच्चे ऐसे होंगे अल्लाह के नज़दीक वो शिकायत करेंगे अपने बाप के बारे में, या अल्लाह हमारे बाप जो मेरा बाप है दीन के बारे में कुछ भी नहीं बताया। उस वक्त अल्लाह रब्बुल इज्जत इरशाद फरमाते हैं, ऐ ईमान वालों, तुम्हारे बीवियों में से, तुम्हारे बच्चों में से तुम्हारे दुश्मन भी हैं, तुम्हारे दुश्मन भी हैं। इसलिए हम अल्लाह से
بہت زیادہ پرہیز کرنا، دعا کرنا چاہیے. جو بھی نعمتیں اللہ نے عطا کیا ہے، بیوی بچے ہیں، ان کے حقوق کو ہم پوری طور پر مکمل طور پر ادا کرنے کے لیے کوشش کرنا ہے، اللہ سے دعا بھی کرنا ہے. اللہ رب العزت سارے نعمتوں کا شکر کرنے والوں میں سے اور ہمارے خصوصاً بیوی بچوں پر ان کے حقوق کو مکمل طور پر ادا کرنے کی توفیق اللہ ہم سب کو عطا فرمائے. وآخر دعوانا الحمدللہ رب العالمین. السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ.